பார்க்க ஆசையா இருக்கணும், குழந்தைக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க, அப்புறம் உயிருக்கு கேரண்டி இல்லை. உலகத்தில் நிகழும் காலநிலை மாற்றம் காரணமாக இயற்கையாக நிகழக்கூடிய சில விஷயங்களில் மாற்றத்தை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை வெப்பம் அதிகரித்துக் கொண்டுதான் போகிறது. இதற்கு முழுக்க முழுக்க காரணம் மரங்களை வெட்டி அழித்து கட்டிடங்களை கட்டுவது, மரங்களை பாதுகாப்பது கிடையாது. வனங்களை அழித்து காட்டு விலங்குகளை வேட்டையாடுவது என பல காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதர்கள் செய்யும் தவறான செயலால் அதன் விளைவை மனிதர்கள்தான் அனுபவிக்க வேண்டும் என இயற்கை நமக்கு நாள்தோறும் பாடம் எடுத்துக்கொண்டுதான் வருகிறது. நாம் அதனை முறை அறிந்து வனத்தை, மரங்களை அழிக்காமல் இயற்கையை பாதுகாத்தால் கோடை வெயில் அதிகரிப்பதை தவிர்க்கலாம். சரி, விஷயத்திற்கு வருவோம். கோடை வெயில் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் அனைவரும் இயற்கை பானங்களான நுங்கு, இளநீர், பழ ஜூஸ் என அருந்தினாலும் செயற்கை முறையில், அதாவது ரசாயனம் கொண்டு செய்யப்படும் பொருட்களை வைத்து தயாரிக்கப்படும் குளிர்பானங்கள் மீதான பார்வையும் மோகமும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதனை பருகும்போது அந்த நேரத்தில் நமக்கு அருமையாக இருந்தாலும் அது நம் உடலில் சென்று நமக்காக உழைக்கின்ற நமது உடல் உறுப்புகளை அழித்து நமக்கு பெரிய ஆபத்தை தான் விளைவிக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள். கோடை காலத்தில் வெப்பம் மக்களை வாட்டி வரும் நிலையில் வெப்பத்தில் இருந்து தப்பிக்க பொதுமக்கள் ஃப்ரூட் சிரப்புகளை நாடி வருகின்றனர். இந்த ஃப்ரூட் சிரப்புகள் மக்களின் தாகத்தை தணித்தாலும் இவை ஆரோக்கியமானதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் ரஸ்னா பொடிகள் எப்படி வெயில் காலங்களில் ட்ரெண்டாக இருந்ததோ அந்த ட்ரெண்டை தற்போது ஃப்ரூட் சிரப்புகள் தக்க வைத்துக் கொண்டுள்ளது. ரஸ்னா பொடிகளைப் போலவே குளிர்ந்த நீரில் சிறிதளவு இந்த ஃப்ரூட் சிரப்பை கலந்தால் அந்த ஃப்ரூட் சிரப்பின் பிளேவர்களில் ஜூஸ் தயாராகிவிடும். இப்போது ட்ரெண்டாக இருக்கும் இந்த ஃப்ரூட் சிரப் குளிர்பான கடைகளில் மட்டும் கடைகளில் வாங்கி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த ஃப்ரூட் சிரப் குறித்து அதிர்ச்சி ரிப்போர்ட்டை தருகின்றனர் மருத்துவர்கள். இந்த ஃப்ரூட் சிரப்புகளில் உலக சுகாதார மையம் நிர்ணயித்துள்ள சர்க்கரை அளவை விட பல மடங்கு அதிக சர்க்கரை சேர்க்கப்பட்டுள்ளதால் இதனை தொடர்ச்சியாக குடிப்பதால் இருதய நோய் பாதிப்புகள், பக்கவாதம், சர்க்கரை நோய், பல் சொத்தை ஆகியவை ஏற்படும் என தெரிவிக்கின்றனர். இந்த ஃப்ரூட் சிரப்புகளில் கலர் கூட்டுவதற்கு சோடியம் பென்சோனேட், சோடியம் நைட்ரேட் ஆகிய வேதிப்பொருட்களும் சுவைக்காக மோனோசோடியம் குளோகோனைட்டும் சேர்க்கப்படுவதால் புற்றுநோய் அபாயம் இருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். குழந்தைகள் அதிக அளவில் தொடர்ச்சியாக இந்த ஃப்ரூட் சிரப்புகளை உட்கொண்டால் ஹைப்பர் ஆக்டிவ், உடல் பருமன், பல் சொத்தை போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். இந்த ஃப்ரூட் சிரப்புகளுக்கு பதில் பழங்களை எடுத்துக்கொள்வது நல்லது என கூறும் மருத்துவர்கள் கோடை காலங்களுக்கு பழங்களே சிறந்தது என்றும் தெரிவிக்கின்றனர். பழங்களை போன்று தோற்றமும் சுவையும் கொடுத்தாலும் இந்த ஃப்ரூட் சிரப்புகள் நமது ஆரோக்கியத்தை கடுமையாகவே பாதிக்கக்கூடியவை. ஆகவே அதிக அளவு இயற்கை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகளை நாம் அன்றாடம் உணவில் பயன்படுத்தினால் உடல் உறுப்புகளை பாதுகாத்து நோய் நொடியின்றி வாழலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்.